ஜெர்மனி நாடும் டென்மார்க் நாடும் பார்த்தீங்கன்னா இப்போ மைக்ரோசாஃப்டோடைய அந்த ப்ராடக்ட்ஸுக்கு ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரியான ஓப்பன் சோர்ஸ் ப்ராடக்ட்ஸை வந்து அவங்களோட கவர்மெண்ட் ஆஃபீஸஸில் இனிமேல் யூஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இனிமேல் ஜெர்மனி நாட்டிலையும் சரி டென்மார்க்லையும் சரி விண்டோஸ் ஆஃபீஸ் மாதிரியான சாஃப்ட்வேர்ஸை யூஸ் பண்ணாமல் லீப்ரா ஆஃபீஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா லினக்ஸ் பேஸ்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டமை தான் அவங்க கவர்மெண்ட் ஆஃபீஸில் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து நிறைய காரணங்கள் இருக்குது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் வந்து டெலிமெட்ரி அப்படின்னு சொல்லி ஒரு விஷயங்கள் இருக்குது. விண்டோஸ் 11 பார்த்தீங்கன்னா இந்த டெலிமெட்ரி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா டேட்டா கலெக்ஷன்றது ரொம்ப அக்ரெசிவாக பண்ணுறான். ஏகப்பட்ட யூசர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை இந்த டெலிமெட்ரி அப்படிங்கிற வழியாக அவன் பண்ணிகிட்டு இருக்கான். இது யாருக்குமே பிடிக்கல. ஸோ அது ஒரு ரீசனாக இருந்தாலும் ரெண்டாவது ரீசன் பார்த்தீங்கன்னா அப்கிரேட் பண்ணுறதுக்கு சோம்பேறித்தனம். பழைய சிஸ்டம் வச்சுருக்கிறானுங்க. விண்டோஸ் 11க்கு வந்து டிபிஎம் 3.0 2.0லாம் வேணும். ஸோ வந்து இப்போ வந்து அடுத்து விண்டோஸ் 25H2க்குலாம் இன்னும் பயங்கரமாக அக்ரெசிவான ஒரு பேராமீட்டர்ஸ்லாம் மைக்ரோசாஃப்ட் வச்சுருக்காங்க. அதெல்லாம் மீட் பண்ணணும். இதெல்லாம் மீட் பண்ணுறதுக்கு இவங்களுக்கு வந்து மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் ஆகும். இந்த கவர்மெண்ட் ஆஃபீஸில் இருக்க கம்ப்யூட்டர்ஸ் எல்லாம் அப்கிரேட் பண்ணுறதுக்கு பயங்கரமாக செலவாகும். இவ்வளோ செலவு பண்ணி நான் சிஸ்டத்தை அப்கிரேட் பண்ணி லேட்டஸ்ட்டு விண்டோஸை ஏன் ஓட்டணும்? விண்டோஸ் 10 வேறு முடிஞ்சிருச்சு இல்லையா? ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணலாம், லினக்ஸுங்கிற ஓப்பன் சோர்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கு போயிடலாம், லீப்ரா ஆஃபீஸை போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு நூதனமான ஒரு மெத்தடை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ ரெண்டு பக்கமும் ஃபால்ட் இருக்க தான் செய்யுது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சப்ஸ்கிரைப்.